நமஸ்காரம் நமஸ்காரம் நேயர்களே. ஒரு சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன், ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இப்பதான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன், அதுல வந்து சாமி படம்லாம் வச்சிருக்கேன், இந்த மாதிரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி இந்த சக்கரம் வைங்க அந்த சக்கரம் வைங்கன்னு சொன்னாரு, நீங்க என்ன சொல்றீங்க, எந்த மாதிரி சக்கரங்கள் வைத்தால் நல்லது நடக்கும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் த்ரூ த யூடியூப்ல நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் எது போன்ற சக்கரத்தை வீட்டில் வைத்து அதற்கு உண்டான பூஜை புனஸ்காரங்களை அனுசரித்து செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், தன ஆகர்ஷண சக்கரத்தை வைத்து வழிபாடு செய்தால் அவர்களுக்கு யோகம் அதிகரிக்கும். அதே போன்று இந்த கடகராசி ஸ்ரீ துர்கா ஆகர்ஷண சக்கரம் வழிபாடு செய்தால் இவர்களுக்கு வெளியில பணம் கொடுத்திருந்தால் பணம் வந்துடும், அல்லது கணவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும். கணவர் வெளிநாடு போயிட்டு அங்கிருந்து பணம் நமக்கு அனுப்பாம இருந்தால் கூட கண்டிப்பாக அவர் அங்கிருந்து கரெக்டா டாலராவோ இல்ல வந்து டினாராவோ அனுப்புவார்கள். அதுபோன்று கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களாக இருந்தால் ஸ்ரீ துர்கா ஆகர்ஷண சக்கரத்தை வீட்டில் வைத்து அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்களை செய்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைத்தே தீரும். ஆனால் சக்கரத்தை வைத்து வழிபாடு செய்யப்படும்போது தினந்தோறும் அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்களை செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் வேலைக்கு ஆகாது. இது வந்து பசுமாடு கண்ணுக்குட்டி வீட்டுல வச்சிருக்க மாதிரி டெய்லியும் அதுக்கு புல்லு போடணும், டெய்லியும் தண்ணி ஊத்தணும். ஒரு நாள் தண்ணி ஊத்தாம புல்லு போடாம விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், மாடு போயிரும். எப்படி போயிரும், போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவார்கள். அதனால இது போன்ற கருத்துக்களை என்னன்னு கேட்டா நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம், என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடு வாஸ்து பார்க்க போகும்போது நிறைய வீட்டுல பார்ப்போம், சில சக்கரங்கள் வச்சு அதுக்கு ஒரு ஊதுபத்தி கலப்பரம் காமிப்பார்கள். சின்ன கடையா இருந்தா கூட என்னன்னு கேட்டா அதுல சின்ன ஒரு சக்கரம் இருக்கும். அதே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சீஷோர்ல ஒரு கடற்கரை ஓரத்துல என்ன ஒரு தள்ளுவண்டிக்கார கூட என்ன ஒரு சின்ன சக்கரத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்புரம் காமிச்சு அதுக்கு பொட்டு வச்சுதுன்னு பார்த்தா 2 பொட்டுக்களையே விற்கிறது, இல்ல ஒரு கள்ளக்கொட்டையை விற்கிறது, இல்ல ஒரு பழங்களை விற்கிறது, ஒரு சோளக்கரத்தை விற்கிறது இருக்கும். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சக்கரத்தை கூட இங்க பாக்கெட்ல வச்சுட்டு இருப்பார்கள்.